சொல்லுங்கம்மா. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க, என்ன பிரச்சனைக்கு சிகிச்சை எடுத்தீங்க, இப்ப எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எக்ஸாக்டா டிரான்ஸ்பரண்டா ஒளிவு முறை இல்லாம சொன்னா போதும். சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து சுபஹானி. நான் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில இருந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து செல்ல பார்த்துதான் வந்தேன், இன்ஸ்டால பார்த்துதான் வந்தேனே. வந்து ஃபர்ஸ்ட் வரையில வந்து எனக்கு சுத்தமா முடியல, கம்பு ஸ்டிக் வச்சுதான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்போ படிக்கட்டு கூட ஏற முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்ல எனக்கு வந்து நீங்க அந்த இது பிஜாமா பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நார்மல் ஆச்சு. ரொம்ப இல்ல, ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ஒரு 50% கிளியர் ஆச்சு. நைட் தூக்கம் இல்லாம இருந்தது. ஆமா, நிம்மதியா எனக்கு நைட் தூக்கம் இருக்கு. எனக்கு வாத பிரச்சனை சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், எங்கெல்லாமோ போயிட்டேன், எனக்கு ஒரு தீர்வு இல்ல. இது வந்து ஆபரேஷன் தான் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ண மனசு வரல. ஏன்னா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு பாக்கல. எனக்கு வந்து ஒரு அல்லாவோட உதவியால எனக்கு கிடைச்சது. இன்ஸ்டால பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரையில திருப்தி இல்லாம தான் வந்தேன். ஆனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியா போனேன். வரும்போதே டவுட்ல 2 மாசம் நீங்க சரியாகாதா, செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிருந்தீங்க. ஆனா வந்து செலவு பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து உண்மையிலே பிரயோஜனமா இருந்துச்சு. ரொம்ப மாற்றமா இருந்துச்சு. நானே நம்பல. எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போனா நம்மளுக்கு எதுவுமே கியூர் ஆகலையே, எப்படி நம்மள எப்படி எனக்கு உண்மையில அன்னைக்கு போய் எனக்கு எவ்வளவோ தூக்கமே வராம இருந்துச்சு. நிம்மதியா தூங்குனேன், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா தூங்குனேன். ஆனா வந்து அடுத்து 2வது ட்ரீட்மெண்ட் வரும்போது 5 ட்ரீட்மெண்ட்க்கு வர சொன்னாங்க. எனக்கு அப்புறம் 2வது வரும்போது கொஞ்சம் பெட்டரா நல்லா இருந்துச்சு. அப்புறம் 3வது 4வது இப்ப வந்து 5வது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்லா ஆயிடுச்சு. நோயுடைய நிவாரணம்ங்கிறது அந்த ஏணிப்படியில இருந்து அப்படி இறங்கி வந்த மாதிரி கொஞ்சமா குறைஞ்சு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்ல கூட எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் இதுனாங்க. ஆனா எனக்கு நான் முழு திருப்தியோட அந்த பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க, அதோட வழியை தெரியும். ஆனா வந்து இப்ப பண்ணதுக்கு அப்புறம் நான் கூட நம்பல. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான தெரிஞ்சிச்சு இதோட பலன். எல்லா மருத்துவம் பார்த்து தோற்று போன நிலைமையில அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு கைவிடப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு வந்துருந்தீங்க. எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுறீங்க. இறைவன் அதனால வந்து முழு குணமடைஞ்சு ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணுங்கிறத நான் இறைவன் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷமா வீடியோ கொடுத்ததுக்கு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.